எனக்கு பிக் பாஸ்ல போகணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் போவேன் நான் நம்புறேன். நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன்னா எனக்கு தெரியுங்க, எனக்கு காசு தேவைதான். ஆனா 50 லட்சம் இல்ல, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 1 கோடி ரூபாய் இங்க பணம் இருக்கு, நீ வந்து அங்க எடுத்துட்டு இப்போ வேணா நீ வெளியே போலாம் சொன்னா நான் வெளியே போக மாட்டேன். எனக்கு அந்த பிக் பாஸ் கேம் ஆடணும். டே 1ல இருந்து டே 106 7 டேஸோ நான் அந்த இடத்துல இருக்கணும். என்னோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கணும். நான் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கை தூக்குறாங்க பாத்தீங்களா, ரன்னாடா கூட நான் வரேன். ஆனா கேம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னோட பிரசன்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். அந்த கேமை கம்ப்ளீட்டா நான் ஆடணும்னு நான் நினைப்பேன். எனக்கும் காசு தேவை இருக்கு. ஆனா 1 கோடி ரூபாய் கொடுத்து என்ன செல்ஃப் எலிமினேட் பண்ண சொல்ல நான் பண்ண மாட்டேன். ஒன்னு பிக் பாஸ் என்ன எலிமினேட் பண்ணட்டும், இல்ல மக்கள் என்ன எலிமினேட் பண்ணட்டும். நான் அந்த பணத்தை எடுத்துட்டு எலிமினேட் ஆகுறது எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எப்படி தான் உயிரை எடுக்கிறது தப்போ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த பணம் எடுத்துட்டு எவிக்ட் ஆகுறது அதை விட தப்பு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்குது, அவங்களை எவிக்ட் பண்ணாம உள்ள வச்சிருக்காங்கன்னா எதுனால? நீங்க நல்லா விளையாடுறீங்க, உங்க சப்போர்ட்னால, அந்த லவ்னால. நான் அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு நாள் போவேன். அப்படி போனேன்னா 1 கோடி ரூபாய் நான் ஆஃபர் பண்ணாலும் நான் அந்த பணத்தை தொடக்கூட மாட்டேன். எனக்கு அந்த கேம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னோட பிரசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் என்னோட கோல், அதுதான் என்னோட எய்ம். அதை தாண்டி 106 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னோட ஐடியாலஜி என்ன, நான் எப்படி பேசுவேன், எப்படி பண்ணுவேன், எந்த மாதிரி கேம் ஆடுவேன்னு சொல்லி என்னை பத்தி ஒரு 10 கோடி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குமா? நினைச்சு பார்க்க முடியுமா?